வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா, பூனைக்குட்டிய பத்தின சில விஷயங்கள் தான் நான் சொல்லப் போறேன். எனக்கு தெரிஞ்ச தகவல நான் சொல்லப் போறேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல நீங்க எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஆ இப்ப இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்டின்னா, நான் பூனைகள்ட்ட பழகி அவங்க என்ன பண்றாங்கங்கிறத வச்சு தான் நான் சொல்லப் போறேன். ஆ இப்ப நான் பார்க்குற என்னோட லியோவும், ஹேப்பியும் அப்டின்னா, ஆ ரொம்ப சாஃப்ட்டு. அதே மாதிரி வந்து நம்மள மாதிரி தான். நம்ம கூட யாரோ ஒருத்தர் இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் குடுக்குறவங்க. 2 பேருமே வந்து 2 துருவம். அதாவது ஹேப்பி வந்து ரொம்ப ஆக்டிவ், லியோ வந்து ரொம்ப அதாவது சோம்பேறி. அ நல்லா சாப்பிடுவான், நல்லா தூங்குவான். ஹேப்பி வந்து ஆக்டிவா இருப்பா, கம்மியா சாப்பிடுவா, ஆக்டிவா இருப்பா அந்த மாதிரி. அ எனக்கு வந்து பூனை வளர்க்கணும்னு ஆசை ஃபர்ஸ்ட்டு கிடையாது. ஆனா, என் பசங்களுக்காக நான் அந்த பூனைய வந்து கொண்டு வந்து வளர்த்துட்டு இருக்கோம். இவங்க வந்து 2 பேருமே பெர்ஷியன் கேட் தான். 2 பேருமே வந்து வேற வேற டைப். இவங்க 2 பேரும். அதாவது ஹேப்பிக்காக தான் நாங்க லியோ வாங்குனோம். ஹேப்பி தான் எங்க வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்தா. வந்து ஒரே வாரத்துல லியோவையும் நாங்க கொண்டு வந்துட்டோம். எதுக்காக அப்டின்னா, ஹேப்பி தனியா இருப்பா. அவ ஃபீல் பண்ணுவா. ஆ அவளுக்கு கூட யாருமே இருக்க மாட்டாங்க துணைக்கு அப்படிங்கிறதுனால, நாங்க வந்து லியோ வாங்கிட்டு வந்தோம். பூனைகள்ட்ட ஒரு உள்ள விஷயம் என்ன அப்டின்னா, இப்ப நம்மள பாக்குதுன்னா, நம்மள ஒரு ஓனரா, ஒரு மனுஷனா அவங்களுக்கு தெரிய மாட்டாங்க. நம்மளும் ஒரு பெரிய சைஸ் பூனை அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுக்கு தெரிவாங்க. நீங்க இப்போ ஒரு இடத்துக்கு வெளியில போறீங்க, போயிட்டு வரும்போது, அவங்களுக்கு ஏதாவது ஃபுட்டு கொண்டு வந்து குடுத்தீங்க அப்படின்னா, நீங்க வந்து வேட்டையாடி கொண்டு குடுக்குறதாட்டு அவங்க நெனச்சுப்பாங்க. இதுதான் அவங்களோட தன்மை. அதாவது ஒரு ஒரு பூனை, பெரிய பூனை நமக்கு வேட்டையாடி கொண்டு சாப்பாடு குடுக்குது அப்படின்னு நெனச்சு அவங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க. இப்போ லியோ வந்துட்டு கண்ண சிமிட்டி சிமிட்டி பார்த்தான்ல, அது என்ன அப்டின்னா, அவன் வந்து என்கிட்ட பெட்டா இருக்கான். என்னைய வந்து அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிங்கிறத காட்டுற சிம்பல் தான் அந்த கண்ண நம்ம அப்டி நேரா கண்ணுக்கு கண்ணு பார்த்தோம் அப்டின்னா, அந்த கண்ண சிமிட்டி சிமிட்டி காட்டுவாங்க. அதே மாதிரி அ இவங்க அ லியோவா இருக்கட்டும், இல்ல ஹேப்பியா இருக்கட்டும், இல்ல எல்லா பூனையா வேணாலும் இருக்கட்டும். இவங்க வந்து தூங்குற டைம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 18 மணி நேரம் தூங்குவாங்க. ஆ முழிச்சிருக்க டைமு ஒரு 6 மணி நேரம் தான். அந்த 6 மணி நேரத்துல ஜாஸ்தி இவங்க வந்து அவங்கள கிளீன் பண்ண வைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணி பாப்பாங்க. அந்த டைம் வந்து சாப்பிட நேரம் தவிர்த்து மத்தபடி கிளீன் பண்ணுவாங்க அவங்க உடம்ப. இப்ப இவன் படுத்திருக்க பொசிஷன்ல இவன் படுத்திருந்தான் அப்படின்னா, இவன் வந்து நம்மள நம்புறான்னு அர்த்தம். நம்ம கிட்ட இவன் ரொம்ப பாதுகாப்பா இருக்கான் அப்படின்ட்டு. ஏன்னா, இவங்களோட சென்சிட்டிவ் பார்ட் என்ன அப்படின்னா, அவங்களோட அடிவயிறு. அங்க அடி வயித்துல நம்ம கை வச்சுட்டோம்னா, டக்குன்னு இப்ப இவனே பண்ணுவான். லியோவே பண்ணுவான். அடி வயித்துல கை வச்சுட்டோம்னா, டக்குன்னு அவனோட கால கொண்டு வந்து நம்ம கை விரல வந்து தள்ளி பரண்டுவான். ஏன்னா, அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும் அந்த ஏரியா. அதனால அவங்க வந்து டச் பண்ண விட மாட்டாங்க. இந்த இந்த பாருங்க. இந்த மாதிரி பண்ணுவான். இப்படிதான் பண்ணுவான். இந்த மாதிரி டச்சே பண்ண விட மாட்டான். ஆனா, அவன் என்ன ஓப்பன் பண்ணி படுக்கிறான் அப்படின்னா, அவன் வந்து நம்மள நம்புறான். நம்ம வீடு வந்து அவனுக்கு பாதுகாப்பா இருக்குதுன்னு அவன் நம்புறான்னு அர்த்தம். இவன் வந்து இப்படி படுப்பான். ஹேப்பி மேக்ஸிமம் படுக்க மாட்டா. அவ எப்பவுமே வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கான்சியஸோட தான் இருப்பா. லேசா சவுண்ட் கேட்டாலும் முழிச்சிருவா. இது டமால் டிமில் சத்தம் கேட்டாலும் அது பாட்டுக்கு தூங்கிட்டு இருக்கும். ஆனா ஹேப்பி அந்த மாதிரி கிடையாது. அவ ரொம்ப சென்சிட்டிவ். இவன் நல்ல மெச்சூர்டு. அவளுக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியாது. ஆனா 2 பேருக்கும் ஒரே ஏஜ் தான். அவ சின்ன குழந்தை மாதிரி தான் பிஹேவ் பண்ணுவா. இவன் சாப்பிட்டுட்டு இருப்பான். ஓடியே போயிட்டு இவன் சாப்பாடு பிளேட்ல வந்து மூஞ்சி கொண்டு விடுவா. ஆனா இவன் என்ன பண்ணுவான்னா, டக்குன்னு தள்ளி போயிட்டு அவளுக்கு வழி விட்டுட்டு இவன் தூரமா சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சண்டை போட மாட்டான். தள்ளி போயிட்டு அவளுக்கு விட்டு குடுத்துட்டு இவன் போய் உட்கார்ந்து பார்த்துட்டு இருப்பான். அவ சாப்பிட்டு முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் இவன் போய் அந்த சாப்பாட சாப்பிடுவான். அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டு. அதாவது அறிவாளிங்கிறது வந்து பூனைக்கு வந்து அறிவு ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. அது உண்மைதான். ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துலயும் அப்படிதான். இப்ப நம்ம ஒரு விஷயம் பண்ணக்கூடாது அப்படின்னா, அத வந்து செய்ய மாட்டாங்க. அதே மாதிரி ஆ இப்ப நம்ம வீட்ல வந்து லிட்டர் பாக்ஸ்ல கொண்டு லிட்டர் பாக்ஸ்ல தான் மோஷன் போணும், யூரின் போணுங்கிறது யாரும் அவங்களுக்கு சொல்லிக் குடுக்கல. அந்த லிட்டர் பாக்ஸ போயிட்டு அவங்க ஃபர்ஸ்ட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்தப்போ ஸ்மெல் பண்ணாங்க. ஸ்மெல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அதுல தான் போவாங்க. கரெக்ட்டா பாத்ரூம் வந்துச்சு அப்படின்னா, பெட்ரூம்ல கதவ அடைச்சிருந்தா கூட கத்துவாங்க. கத்துன உடனே நம்ம திறந்து விட்டோம்னா, போயிட்டு நேரா போயிட்டு லிட்டர் பாக்ஸ்ல போயிட்டு அவங்க வேலைய முடிச்சுட்டு அதுல வந்துருவாங்க. அதே மாதிரி பூனை வந்து நம்ம கிட்ட வந்து இருக்கணும்னா, அதுவா வந்து தான் இருக்கும். நம்மளா தூக்கி வச்சோம்னா 2 நிமிஷம் கூட இருக்க மாட்டாங்க.
இறங்கி ஓடிடுவாங்க. இப்ப போனோம்ல இந்த மாதிரி இறங்கி ஓடி போய் படுத்துக்கும். இப்ப இந்த இவன் வந்து ஆஹ் பாப்பான் பாருங்க கொஞ்ச நேரத்துல நம்ம இப்போ அவங்கள்ட்ட அவங்கள ஐ கான்டாக்ட் பண்ணோம் அப்படின்னா அவன் கொஞ்ச நேரம் நம்மள இப்படி பார்த்துட்டே இருந்தானா ஆட்டோமேட்டிக்கா கண்ணை இப்படி சிமிட்டி சிமிட்டி முழிப்பான். அப்படி சிமிட்டி சிமிட்டி முழிக்கான்னா அவனுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னு அர்த்தம். யார்கிட்ட அவங்க அந்த மாதிரி பண்றாங்களோ அவங்கள அவங்க அந்த பூனைக்குட்டிக்கு ரொம்ப பிடிக்குதுன்னு அர்த்தம். அந்த மாதிரி தான் இவன் பண்ணுவான். இவன் இவன் வந்து அதிகமா பண்ணுவான். ஹாப்பி சூப்பரா அவ வந்து எப்படின்னா திமிரா இருப்பா. கொஞ்சம் அவளுக்கு கொஞ்சம் திமிரு ஜாஸ்தி. இந்த இவன் சிமிட்டுறான் பாருங்க. இந்த மாதிரி சிமிட்டி சிமிட்டி பார்ப்பான். அதே மாதிரி கோவமா பாக்குறது வேற மாதிரி இருக்கும். இப்ப அவன் தூங்க ஆரம்பிச்சு தூக்கம் வந்துருச்சு. நான் இப்ப தூங்கும் போது எழுப்புனேன்னா கண்டிப்பா அவனுக்கும் கோவம் வரும். அப்போ ஒரு மாதிரி முறைச்சு பார்ப்பான். அதாவது என்னை டிஸ்டர்ப் பண்ணாத போ அப்படிங்கறது அர்த்தம். அப்ப நம்ம அதை தெரிஞ்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஆஹ் கடிக்க மாட்டாங்க, ஒண்ணும் பண்ண மாட்டாங்க. அந்த கையை வச்சுட்டு ஒரு மாதிரி சீறிட்டு வருவாங்க. அந்த மாதிரி தான். இது எல்லாம் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸா இருக்கும். அதனால தாராளமா பூனை எல்லாருமே வளர்க்கலாம். அப்புறம் பால் குடிச்சிரும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எங்க வீட்ல இவங்க பால் குடிச்சது கிடையாது. நாங்க இவங்களுக்கு பால் டேஸ்ட் நாங்க குடுக்கல. அதனால குடிச்சுக்குவேன். இப்ப நான் வந்து எழுப்புனேன், கூப்பிட்டேன். லியோன்னு கூப்பிட்டதுக்கு அவரு முறைக்காரு. அவரு கோவம் வரும். இப்படிதான். எப்படி பார்க்கறான் பாருங்க. தெனாவட்டா பார்ப்பான். அந்த மாதிரிதான். ஆனா பாக்குறதுக்கே ரொம்ப சூப்பரா இருக்கும். அது சிரிப்பா வரும் நமக்கு. கோவம் வராது, சிரிப்பா இருக்கும். அது ஒரு கெத்தா பாக்குறது. அந்த மாதிரிதான். ரொம்ப இதுவா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்க வாலை வந்து தூக்கி நடந்தா ஹாப்பியா இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். வாலை சுருட்டி உள்ள கொண்டு வச்சுக்குவாங்க. 2 காலுக்கு இடையில வச்சுக்குவாங்க. அப்படி வைக்கும்போது அவங்க பயப்படுறாங்க. ரொம்ப எதுக்கோ பயப்படுறாங்கன்னு அர்த்தம். லியோ கொஞ்சம் பரவாயில்லாம இருப்பான். ஏன்னா லியோ வந்து பயப்படுவான். ஆனா அங்கங்கன்னு ஓட மாட்டான். ஏதாவது ஒரு இடத்துல போய் பாதுகாப்பான இடம்னு சொல்லிட்டு சேருக்கு அடியிலயோ டேபிள் அடியிலயோ அதுல போய் உட்காருவான். ஆனா ஹாப்பி வந்து இதான் ஹாப்பி. ஹாப்பி வந்து ரொம்ப பயப்படுவா. ஆம், ஏதாவது சத்தம் கேட்டா போதும் வெளியில உடனே குட்டு குடு குடுக்குன்னு ஓடிட்டு கட்டில் கடியில போய் ஒழிஞ்சுப்பா. ஏன்னா அவளுக்கு அவளை பொறுத்த வரைக்கும் அதுதான் பாதுகாப்பான இடம். நான் அவளுக்கு கட்டிலுக்குள்ள போக முடியும், லேக்கு போக முடியாது. அதனால அங்க போய் ஒழிஞ்சுப்பா. அது மட்டும் இல்லாம பூனையோட இன்னொரு தன்மை என்னன்னா பூனை அவங்களே அவங்க சுத்தமா வச்சுப்பாங்க. எந்த அழுக்கும் இருக்காது அவங்க மேல. அதுக்கு வந்து அவங்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இப்ப அவங்க நான் 18 மணி நேரம் தூங்குவாங்கன்னு சொன்னல, மீதி 6 மணி நேரத்துல 2 மணி நேரம் அவங்க கிளீன் பண்ணதுக்கே அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நான் அது வீடியோ இருக்கு, என்ன பின்னாடி வரும் பாருங்க. அதே மாதிரி இவங்கள்ட்ட உள்ள ஒரு விஷயம் என்னன்னா, இப்ப ஹாப்பி வந்து காலையில எந்திரிச்சு வந்தோம்னு சாப்பிடுவா. சாப்பிட்டுட்டு அதெல்லாம் போய் உட்கார்ந்துக்குவா. லியோக்கு வந்து வீட்டுக்கு ஏதாவது புதுசா ஒரு ஜாமான் வந்துடக்கூடாது. அது 2 பேருமே அப்படிதான். புதுசா ஒரு ஜாமான் வந்துட்டா உடனே அதை மோந்து பார்த்து அது என்னதுன்னு அவங்க தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சாதான் அவங்களுக்கு நிம்மதியா இருக்க முடியும். அந்த மாதிரி. அதே மாதிரி நீங்க ஏதாவது ஒரு ஃபுட் எங்கேயோ வச்சு நீங்க ஒரு பொருளை எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்மெல் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னு தெரியாது. ஆனா கரெக்டா வந்துருவாங்க. வந்து பார்க்க வந்துருவாங்க. நம்ம சாப்பாடு வச்சு சாப்பிட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து இவங்களோட ஒரு தன்மை நான் பார்த்த வரைக்கும் என்னன்னா, ஏதாவது ஒரு சவுண்டு அவங்களுக்கு வித்தியாசமா கேக்குதுன்னா, அது எங்க இருந்து வருது, எப்படி வருது அப்படிங்கிறத ரொம்ப கவனிச்சு பார்ப்பாங்க. இப்ப இப்ப அதுக்கு தான் போறோம் இல்லையோ, அங்க அணில் சத்தம் கேட்டுட்டு இருந்துச்சு வீட்டுக்கு வெளியில. இப்ப அத பார்க்கறதுக்கு தான் ஓடி போறோம். அதே மாதிரி பூனை வந்து நல்ல தூரத்துக்கு வந்து தாண்டும் ஒரு இடத்துல. இப்ப நான் இவன் இங்க இருக்கான். இது இப்போ இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கேன், டக்குன்னு மேல தாண்டிருவான். அதுவே ஹாப்பியோட நான் வீடியோ அதை எடுக்காம விட்டுட்டேன். ஹாப்பி என்ன பண்ணுவான்னா, வீட்ல வந்து இந்த நெட்டு கேட் இருக்கு. உடனே போய் நெட்டு கேட்ல ஒரு செகண்ட் கூட ஆகாது மேல போயிருவா. அந்த 6 அடி கேட்டையும் தொட்டுருவா. மேல போய் நிப்பா. அந்த மாதிரி. இப்ப இவங்க ஒரு கிளீன் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இந்த நான் சொன்னேன்ல ஒரு 6 மணி நேரத்துல 2 மணி நேரம் கிளீன் பண்ண வேலையே நடக்கும்ட்டு. அது இதுதான். அதே மாதிரி நான் பார்த்த இவங்களோட தன்மை என்ன அப்படின்னா, இப்ப இந்த லிக் பண்ணதுனால இவங்களுக்கு என்ன ஆகும்னா, முடி நிறைய உள்ள போகும். ஆனா அந்த முடிய வந்து வாமிட் மூலியமா இவங்க வெளியில தள்ளிடுறாங்க. அத நான் 2, 3 வாட்டி 2 பேருமே வாமிட் எடுத்து நான் பார்த்திருக்கேன். முடி அப்படியே உருண்டையா வந்து விழும். அத பிச்சு பார்த்தா அதுல ஒண்ணுமே இருக்காது. வெறும் முடிதான் அப்படியே சுருண்டு உருண்டையா ஒரு கட்டி மாதிரி மாறி இருக்கும். ஆனா அது வராம இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி ஆகும். ஆனா அதுக்கு ஒரு மருந்து இருக்கு. அது நம்ம குடுத்துட்டோம்னா வந்துரும். அடுத்த ஹாப்பி வந்து செக்கிங் பண்ண வந்தாச்சு. இவங்களுக்கு வந்து அறிவு ரொம்ப ஜாஸ்தின்னு சொல்லுவாங்க. ஆனா உண்மைதான். ஏன்னா எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவாங்க. வீட்ல எந்த பொருள் இருந்தாலும் உடனே போய் அதை மோந்து பார்த்து அதுல என்ன இருக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்குவாங்க.
நம்மலாம் எந்த தொந்தரவும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு சாப்பாடு குடுத்தா சாப்ட்டுட்டு, அவங்க பாட்டுக்கு ஒரு இடத்துல போய் தூங்குவாங்க. அவரு குடுத்துருக்க போஸ பாருங்க. இப்படிதான் விதவிதமா அவரு படுத்திருப்பாரு. ரொம்ப ஸ்டைலாலாம் படுத்திருப்பாரு. இப்ப ஏதோ ஒண்ணு, என்னத்தையோ ஒண்ணு நடக்க போகுது. அதுக்கு முன்னோட்டம் தான் இது. இப்ப எல்லாத்தையோ பார்த்துட்டு இருக்கான். அது பூச்சியா என்னன்னு தெரியல. சப்போஸ் பூச்சியா இருந்தா கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பான். அதுக்கப்புறம் ஓடி போய் புடிச்சு கொன்றுவான் அத. ஆனா இது பெர்ஷியன் கேட்டோட ஒரு தன்மை என்னன்னா, பூச்சி, எலி இந்த மாதிரி விஷயங்கள சாப்பிடாது. இப்ப வீட்ல கரப்பான்பூச்சி இருக்கும் எங்க வீட்ல. கரப்பான்பூச்சிய வெரட்டி வெரட்டி கொன்னு போட்டுருவாங்க. ஆனா அத வாயில எடுத்து கடிக்க வைக்க அந்த மாரிலாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஆனா உயிரோட புடிச்சுட்டு போவாங்க வாயில. ஆனா சாகடிச்சு சாப்பிட்டது கிடையாது. இதுவரைக்கும் கரப்பான்பூச்சி சாப்பிட்டு நான் பார்த்ததில்ல. ஆனா அடிப்பாங்க. இல்ல ஒண்ணு எங்கனயா லேசா போச்சுன்னா போதும். எங்க வீட்ல அதனால இப்ப கரப்பான்பூச்சி இல்ல அவ்வளவா. ஒண்ணு போனா போதும். உடனே பின்னாடியே ஓடி போய் அத அடிச்சு கொன்றுவாங்க அந்த மாதிரி. நான் பார்க்கறத பாருங்களேன். உட்கார்ந்து பார்க்கறத பாருங்க. இப்படிதான் பார்ப்பான். இது மட்டும் இல்ல. நல்லா விளையாடுவாங்க. ஒரு அவங்களுக்கு நம்ம குறைஞ்சது ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரத்துல 1/4 மணி நேரத்துல இருந்து 1/2 மணி நேரம் வரைக்குமாவது அவங்க கூட நம்ம விளையாடணும். ஏதாவது ஒரு பொருள் ஒண்ணும் பெருசா வேண்டாம். இவங்களுக்கு காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வாங்குனா இவங்க விளையாட மாட்டாங்க. ஒரு குச்சி, ஒரு தொடப்ப குச்சி, அதுக்கப்புறம் ஒரு பென்னு, அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு வேஸ்ட் ஏதாவது ஒரு வேஸ்ட் பேப்பர் அந்த மாதிரி எதையாவது வச்சு கையில வச்சு ஆட்டினோம்னா உடனே அதை பிடிச்சிட்டு அதை பிடிக்க முடியுமா பிடிக்க முடியாதான்னு டக டக்கு டக்குன்னு ஓடி அங்கேயும் ஓடி ஓடி பார்ப்பாங்க. அதை பிடிச்சு வச்சுப்பாங்க. அதே மாதிரி இந்த பூனை நார்மலா 13 வயசு, அதாவது 12 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் வாழும்னு சொல்லுவாங்க. அதிகபட்சமா அவங்க ஜாஸ்தி வாழ்றது 13 வயசு வரைக்கும் நிறைய பூனைகள் வாழ்ந்திருக்கு. அவங்களோட ஆயுஷ்காலங்கிறது 13 வயசு. 13ல இருந்து 15ன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா ஒரு பூனை மட்டும் 38 வயசு என்னவோ வாழ்ந்திருக்குது. எனக்கு அது கரெக்டா தெரியல. நானும் கேள்விப்பட்டதுதான். அதே மாதிரி ஒரு பூனை உலகத்திலேயே பெரிய பணக்கார பூனையா இருந்திருக்கு. எப்படின்னா அவங்களோட ஓனர் அவங்களோட சொத்தை ஆஹ் அவங்க சொந்தக்காரங்களுக்கு எழுதி கொடுக்காம அந்த பூனை பேர்ல எழுதி வச்சிருக்காரு. அதனால அந்த பூனை தான் ஒரு பெரிய பணக்கார பூனையா இருந்திருக்கு. ஒரே ஒரு பூனை உலகத்துல. அடுத்து எகிப்துல இவங்களுக்கு ரொம்ப ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க. நீங்க பார்த்திருப்பீங்க படங்கள்லாம். எல்லா இடத்துலயும் பூனையோட ஒரு சிலை இருக்கும். அங்கே எப்படின்னா பூனைய கடவுளா வழிபடுறாங்க. பூனை தலையும் பெண்ணோட உடம்பும் உள்ள உருவத்தை தான் அவங்க கடவுளா வழிபடுறாங்க. ஒரு வீட்ல ஒரு பூனை இறந்துருச்சு அப்படின்னா அந்த வீட்ல உள்ள ஆண்கள் எல்லாருமே அவங்களோட புருவத்தை வலிச்சிருவாங்க. நம்ம ஊர்ல மொட்டை அடிக்கிற மாதிரி அவங்க புருவத்தை எடுத்துருவாங்க. அந்த அளவுக்கு அதுக்கு இது கொடுக்காங்க, ரெஸ்பெக்ட் கொடுக்காங்க. அது மட்டும் இல்லாம எகிப்து மன்னர்கள் இறந்த இது கட்டுறாங்கல்ல, பிரமிடு கட்டுறாங்கல்ல, அதே மாதிரி பூனைக்கும் அங்க கட்டி வச்சிருக்காங்க, வழிபடுறாங்க இப்ப வரைக்குமே. இந்த மாதிரிதான் பூனைகிட்ட நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கு. இப்ப நான் அவங்க கிளீன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இப்ப கிளீன் பண்ண ஆரம்பிச்சா அது போய்கிட்டு இருக்கும். அவங்களுக்கு ஒரு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மாதிரி வந்தா கூட அதை கூட அவங்க நக்கி சரி பண்ணிடுறாங்க. ஏன்னா அந்த இடத்துல அத லிக் பண்ணி அந்த இடத்துல உள்ள முடியை எடுத்துட்டு முடியை பிய்யிற அளவுக்கு பண்ணி விட்டுட்டு அந்த இடத்த கிளீன் பண்ணிடுறாங்க. அதே மாதிரி இவங்க இப்ப நாங்க பெர்சியன் கேட்டது பால் அந்த மாதிரி எதுவும் குடுக்கறது இல்ல. உப்பு பால் இதெல்லாம் குடுக்கறது இல்ல. ஆனா இவங்களுக்கு டேஸ்ட் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இவன் ஸ்வீட் சூப்பரா சாப்பிடுவான். அந்த மாதிரிதான். அதே மாதிரி இவங்க வாலை தூக்கிட்டு நடந்தா ஒரு மாதிரி. அவங்க ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. வால் அப்படியே மேல அப்படி நிக்கும். நட்டமா நிக்கும். நின்னுட்டு அப்படியே ஓடி வருவாங்க. நான் அதெல்லாம் வீடியோ எடுக்காம விட்டுட்டு இன்னொரு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்றேன். சில சமயம் பயந்துட்டாங்கன்னா வாலை சுருட்டி 2 காலுக்கு இடையில வச்சுக்குவாங்க. அப்போ பயப்படுவாங்க. அதே மாதிரி ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது சில சமயம் நம்ம பேசுவோம் அப்படின்னு நமக்கு பதில் வால் மூலியமா சொல்லுவாங்க. ஆமா இல்லைன்னு அந்த வால் ஆடும். அது மாதிரி ஆஹ் அவங்களுக்கு ஏதாவது பயத்துல இருக்காங்க அப்படின்னா வாழை வித்தியாசமா வித்தியாசமா ஆட்டுவாங்க. பயத்துக்கு ஒரு மாதிரி, நம்ம கிட்ட பெட்டா இருக்க ஆசைப்படுறாங்கன்னா அதுக்கு ஒரு மாதிரி, அந்த மாதிரி வாழை அவங்க ஆட்டி காட்டுவாங்க. ஹாப்பியை நம்ம தூக்கி முடிச்சு ஹாப்பி 360 டிகிரில ரொட்டேட் பண்ணுவா அவளோட வாழை. அந்த மாதிரி பயப்படுவா. அதே மாதிரி இவங்களுக்கு காது ரொம்ப ஷார்ப்பு. 180 டிகிரிக்கு அந்த காது சுழலும். சவுண்ட் எங்க கேட்டா அந்த காதை திருப்பி பார்ப்பாங்க. அதாவது அட் டயத்துல 2 காதையும் வேற வேற சைட்ல திருப்புவாங்க. அந்த அளவுக்கு தன்மை உண்டு. இப்ப 2 பேரும் எதுக்கு வாசல்ல போய் இருக்காங்க அப்படின்னா என்னோட பையன்
பாத்ரூம்ல குளிச்சிட்டு இருக்காப்புல. இப்ப அவங்க வந்து ஏன்னா என்னோட பையன் வந்து அவங்க கண்ணுக்கு பூனையா தானே தெரிவாங்க. அதனால அவங்க வந்து ஏதோ அடைச்சு எங்கேயோ போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் அவங்களுக்காக பாதுகாப்புக்கு காவல்ல இருக்காங்களாம். எவ்வளவு அறிவு பாருங்க. நம்ம கதவ அடைச்சுட்டா உடனே போய் காவலுக்கு இருக்கணும்னு தெரியுதுல்ல. அவன் வர்றது வரைக்கும் இவங்க அங்கதான் இருப்பாங்க. ஏன்னா இத நான் பார்த்திருக்கேன். நான் பாத்ரூமுக்கு போனாலும் அப்படிதான் பண்ணுவாங்க. வருவாங்க, வந்துட்டு நான் வெளியில வரும்போது 2 பேரும் வாசல்ல தான் உட்கார்ந்துருப்பாங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப கேர் பண்ணுவாங்க நம்மள. அது மாதிரி இப்ப காணல அப்படின்னா தேடுவாங்க. இப்ப நம்ம எங்கேயா போயிட்டோம், வீட்ல விட்டுட்டு எங்கேயா வெளியில போயிட்டோம் அப்படின்னா, நம்ம நம்ம வெளியில வரும்போதே அவங்களுக்கு தெரிஞ்சிரும் நம்ம வரோம்னு. வாசல்ல வந்து நிப்பாங்க. ஆ அது நான் உணர்ந்திருக்கேன். நான் பார்த்துருக்கேன். இப்ப என் பையன் வரும்போது என் பையன் கேட்ல தான் வருவான். கேட்டு திறப்பான். ஆனா இவங்க எங்க இருந்தாலும் ஓடி வந்து வாசல்ல வந்து நிப்பாங்க. அப்பவே தெரியும் என் பையன் தான் வரான் அப்படின்ட்டு. கரெக்ட்டா அவன் தான் வருவான். அது அவனோட ஸ்மெல் வருமா என்னன்னு எனக்கு தெரியாது. ஆனா கரெக்ட்டா இவங்க கெஸ் பண்ணி போவாங்க. இந்த மாதிரி. அதே மாதிரி ஒரு ம் அவ் சாப்பிடறதா இருக்கட்டும், விளையாடுறதா இருக்கட்டும், எதுவா வேணாலும் இருக்கட்டும், நம்மகிட்டயே வந்து இருக்குது அதெல்லாம். அவங்களுக்கு பிடிச்சா மட்டும் தான் வருவாங்க. நம்ம எதுவுமே கட்டாயப்படுத்துனா அவங்க நம்மகிட்ட வர மாட்டாங்க. வந்து ஒட்டிக்கிட்டும் இருக்க மாட்டாங்க. சாப்பிடவும் மாட்டாங்க. அதே மாதிரி அவங்க சாப்பிடுறாங்கன்னா, அந்த சாப்பாட ஃபர்ஸ்ட்டு 2, 3 வாட்டி கொஞ்சம் கொஞ்சமா சாப்பிட்டு பார்ப்பாங்க. நல்லா இருந்துச்சு, எந்த பிரச்சனையும் இல்லன்னா, அதுக்கப்புறம் மொத்தமா உட்காந்து சாப்பிடுவாங்க. நம்ம ஃபர்ஸ்ட்டே கடகடன்னு சாப்பிடுவோம். அந்த மாதிரிலாம் அவங்க சாப்பிட மாட்டாங்க. ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்காங்களாம் அவங்க. அதனால அந்த மாதிரி தான் அவங்களோட பழக்கவழக்கங்கள்லாம் இருக்கும். இப்ப நாங்க வந்து அடிக்கடி நான் குளிப்பாட்டுவேன். ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதுனால அடிக்கடி குளிப்பாட்டுவேன். அதே மாதிரி நம்ம வந்து முடிய வந்து நான் உள்ள போகுன்னு சொன்னதுனால, நாங்க அடிக்கடி கிளீன் பண்ணி விட்டுருவோம். முடிய வந்து இந்த மாரி கிளீன் பண்ணி விட்டுருவோம். இப்ப அவனுக்கு வந்து இந்த இடத்துல ஏதோ கூச்சமா இருக்கு. அதனால ஒரு மாரி வித்தியாசமா பண்ணுவான். அது பார்க்கறதுக்கு அழகா இருக்கும். அவனே அவனோட நகத்த வச்சு சொரியும்போது இந்த மாதிரி பண்ணுவான். இப்போ அ அந்த இத வந்து அதாவது முடி கோம்ப் பண்ணதுனால இப்ப பண்ணிட்டு இருக்கான். நான் சொன்னேன்ல, இவங்களுக்கு வந்து காஸ்ட்லியான திங்ஸ்லாம் வேண்டவே வேண்டான்னு. நான் இப்ப அவங்க விளையாடுறது ஒரு கீரையோட குச்சி. இந்த குச்சிய வச்சுட்டு எவ்வளவு நேரம் விளையாடுறாங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி தான் விளையாடுவாங்க. இது மட்டும் இல்லாம இப்ப நம்ம கதவு அடைச்சிருக்கு, அத திறந்துட்டு போணும்னா ஒண்ணும் இல்ல. அவங்க கைய வச்சு ஒரு தள்ளு தள்ளிட்டு நம்ம எப்படி திறந்து போவோமோ, அதே மாதிரி லேசா தள்ளிவிட்டு, லேசா கேப் கிடைச்சா போதும். அதுக்குள்ள மூஞ்ச விட்டுட்டு, அந்த இடத்துலயே அவங்களோட உடம்பையும் போட்டுட்டு போயிருவாங்க. அந்த அளவுக்கு இவங்களுக்கு திறமை இருக்கு. ஆ உண்மையிலேயே ஒரு அறிவான மிருகம் அப்படின்னா, அது பூனையும் ஒண்ணுதான். இவங்க வந்து ரொம்ப பெட்டுனா நம்மகிட்ட ரொம்ப ஒட்டிக்குவாங்க. அ அந்த மாதிரி. ஆனா கூப்பிட்டா தெரியும். அவங்க பேர சொல்லி தான் கூப்பிடுறோம்னு தெரியும். ஆனா வரமாட்டாங்க. எப்போ அவங்களுக்கு பசிச்சா மட்டும் நம்ம கூப்பிடறதுக்கு முன்னாடியே மியாவ் மியாவ்ன்னு வந்துட்டு நம்ம கிட்ட நிப்பாங்க. நம்ம கிட்ட பேசும்போது மியாவ் சவுண்ட் வெளில வரவே வராது. ஆனா ரொம்ப சவுண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தான். இந்த மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து பூனைகள்ட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். ம் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா, அந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் இத ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாம, எனக்கு சில தகவல்கள் தெரிஞ்சது நான் சொல்றேன். நான் வந்து நேர்ல பார்த்தத வச்சு தான் சொல்றேன். உங்களுக்கு தெரிஞ்ச தகவல் இருந்தா, அதையும் எனக்கு சொல்லுங்க. கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதையும் ஒரு வீடியோவா போடும்போது, இன்னும் நெறைய பேருக்கு நெறைய விஷயங்கள் தெரிய வரும்.